இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் இருதரப்புலையும் ட்ரோன் தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. லார்ஜ்னு சொல்லிட முடியாது, ஆனா இன்டென்ஸான தாக்குதல்கள் இருதரப்புலையும் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா. வெறும் 8 ட்ரோன்கள் கசான் பகுதிக்குள்ள போனது மட்டும் இல்ல, டிசம்பர் 22 அதிகாலை வேவ் பை வேவா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 21, 22, 21 நைட்டுக்கு மேல 22 அதிகாலை வேவ் பை வேவா மொத்தம் 42 ட்ரோன்கள் கிட்ட உக்ரைன் ரஷ்யாக்குள்ள நடத்தி இருக்காங்க. கசான் பகுதியில நடந்த தாக்குதலை பத்தி நம்ம தெளிவா பார்த்திருப்போம். அதே போல ராஸ்டவன்டவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. பல வகையான ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இதுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புது மெட்டீரியலா இருக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டா என்ன ஏது அப்படின்ற தகவல்கள் வரல. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கு. இது ராஸ்டவன்டவ் பகுதியில் நடக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள். ஸோ லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மிசைல்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் டவுன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. மேபி இதுக்கப்புறம் அட்டாக்ஸ் மிசைல் இது போல ஏதாவது ஒரு தாக்குதல் பண்ணாங்கன்னா மேபி அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படிங்கிற செக் பண்றதுக்காக கூட இது போல பண்ணலாம். ஏன்னா சமீப காலமா அட்டாக்ஸ் மிசைல் இது போல விஷயங்கள் ஹர்மாஸ் மிசைல் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணி அட்டாக் பண்றாங்க இல்லையா, ஸ்டார்ம் ஷாட்டர்லாம் பெருமளவுல கை கொடுக்குற மாதிரி இல்ல. தாக்குதல்னால இழப்புகள் அப்படிங்கிறது போல எதுவுமே ரஷ்ய தரப்பு வந்து வரமாட்டேது. சேட்டலைட் இமேஜஸ் அது உக்ரைன் தரப்பு வந்து வரமாட்டேது. ஸோ அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுனால இது போல ட்ரோன் தாக்குதல்களை பெருமளவுல ரஷ்யாக்குள்ள ஏவி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அட்டாக் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்குதானே. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்ஸ்னிக் மிசைலோட தாக்குதலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா ஒரு தடவையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அது நடக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க போல தெரியுது. இது போல ஏதோ ஒன்று செய்வாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. பல அனலிஸ்ட் தரப்பு வந்து அதுதான் இருக்கு. இந்த ஒரிஸ்னிக் மிசைல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரஷ்யா கிட்ட இருக்கும் அப்படிங்கறதுல இது புரோட்டோடைப் தான். புரோட்டோடைப்னாலும் ஒன்னு சக்சஸ் ஆயிடுச்சு, அது அப்படியே பார்த்து மாடிஃபை பண்ணி பல புரோட்டோடைப்ஸா ரெடி பண்ணிடுவாங்க. இருக்கக்கூடியது அட்லீஸ்ட் 8 இருக்கும் இல்லையா. ஸோ இப்ப அதுல மேக்சிமம் இந்த உக்ரைன்லயே யூஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா அது பெருமளவுல ஒரிஸ்னிக் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கும். அதை திரும்பி திரும்பி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும். ரஷ்யா இது போல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது போல அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்களா. ஒன்ஸ் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்குள்ள வரும்போது அவங்க மேல தாக்குதல் நடக்கிறது கொஞ்சம் தாமதம் ஏற்படும், இல்ல மிசைல் தட்டுப்பாடு ஏற்படலாம் இல்லையா. அதாவது 8, 10 அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. மேபி 2, 5 இருக்கலாம் அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கணிப்புகள் இருக்கு. ஸோ பாப்போம், ஏன்னா இன்னும் ப்ரொடக்ஷனுக்குள்ள போல. அதுக்கு முன்னாடி இதை பெருமளவுல வந்து யூஸ் பண்ண வச்சிடணும். ரஷ்யா கிட்ட இருக்க மொத்தத்தை யூஸ் பண்ண வச்சிடணும் ஆர்சனல்ல அப்படிங்கிற ட்ரை பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. யூஸ் பண்ணாதானே அதோட உதிரி பாகங்கள்லாம் கிடைக்கும். கொண்டு போய் வச்சு ஏதாவது என்ன ஏதுங்கிறத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அந்த ரேட் எல்லாமே நம்மளோட ரேடார் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது, அதை இன்டர்செப்ட் பண்ண முடியுமா, எத்தனை மிசைல் அனுப்பலான்னு பல விஷயங்கள் டெஸ்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக கூட இது போல விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்போ 42 ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள போயிருக்கு. அதே போல அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா ஒரே நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல மட்டும், இது எல்லாமே உக்ரைன் சொல்றதுதான், கடந்த 24 மணி நேரத்துல 42 தாக்குதல்கள் ரஷ்யா சுமி ஒப்லாஸ்ட்ல நடத்தி இருக்கிறாங்க பல பகுதிகளில். இதுல 93 வெடி விபத்துகள் சத்தங்கள் கேட்டதா வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சோர்சஸ் தரப்பு செய்திகள் வந்திருக்கு. இது உக்ரைனோட மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்றாங்க. மிக பெரும் தாக்குதல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள, அதுவும் களத்துக்கு ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது போல ஒரு விஷயம் வந்து உக்ரைன் செய்யல. பட் ஆனா வந்து களத்துல பெருமளவுல இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பெருமளவுல தாக்குதல் களத்துல நடத்தலாம் அப்படிங்கிற களத்துல பண்ணிட்டு இருக்காங்க. சுமியில நடத்தினது மட்டும் நான் சொல்ல கிடையாது, லைனா சைட்ல வீடியோ பதிவுகள் லோட் ஆகும். பக்ரோஸ்க், அதாவது களத்துல பக்ரோஸ்க், மிர்னோகிராட். பக்ரோஸ்க்ன்றது ஒரு மிகப்பெரிய லாஜிஸ்டிக்கல் ஹப். இது தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்ரோஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு மேஜரான சிட்டி மிர்னோகிராட். ஸோ அந்த மிர்னோகிராடையும் பயங்கரமான ஃபேப் குண்டுகள் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஃபேப் 500 பெருமளவுல இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்றாங்க. ரெண்டாவது ஸ்லோவையான்ஸ்க். ஸ்லோவையான்ஸ்க்லயும் பயங்கரமான ஃபேப் குண்டுகள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிராமட்டாஸ்க் ஸ்லோவையான்ஸ்க்ன்றது டொனஸ்கோட மிக முக்கியமான பகுதி. ரேஸ் டு கிராமட்டாஸ்க் அப்படிங்கிறது போல 2022 ஒரு டார்கெட்டா செட் பண்ணியிருந்தாங்க. யார் வந்து கிராமட்டாஸ்க்கு போறாங்களோ அவங்க தான் இந்த டொனஸ்க் பகுதியை ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிறது போல. இப்போதைக்கு இந்த பகுதிகள்லாம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, வெல் டிஃபெண்டடா இருந்தது. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு சமீப காலமா தான் இந்த ஸ்லோவையான்ஸ்க்கு கிராமட்டாஸ்க்லாம் தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது போல செய்திகளே வெளியே வருது. அதாவது ஏர் ஸ்ட்ரைக் சொல்றேன். இது போல விஷயங்கள்லாம் அங்க பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இதை ஃபார்வர்ட் பேஸாவும் கமாண்ட் சென்டராவும் பெருமளவில் உக்ரைன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் ரஷ்யர்கள் பெருமளவுல சாதிக்க முடியல, முன்னேற முடியலன்னா அது இந்த சிவர்ஸ்க் ஃப்ரண்ட் தான். ஏன்னா சிவர்ஸ்க் ஒன்ஸ் வீழ்த்து பட்டுச்சுன்னா தான் இந்த கிராமட்டாஸ்க் ஸ்லோவியான்ஸ்க் இந்த பகுதிக்குள்ள போக முடியும். ஸோ இப்ப அதுக்கு மிக பெரும் எஸ்கலேஷன் ரஷ்ய தரப்பு அந்த பகுதியில் நடத்திக்கிறாங்க. கூட கொஸ்டான்டினிவ்கா, இது செசிவியாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டவுனு. இந்த டவுன்லயும் சகட்டமேடிக்கு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்திக்கு தான் நம்ம பார்த்திருப்போம், இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடந்துருச்சு.
இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில FAB 250 வகை குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது. ஸோ பெரும்பான்மையான ஏர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து கடந்த 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ள களத்துல நடந்திருக்கு. மிக பெரும் தாக்குதல் ரஷ்ய தரப்பு இந்த களத்துல காமிச்சிருக்காங்க. ஆனா உக்ரைன் மிக பெரும் அளவுல ட்ரோன்களை ரஷ்யாவோட டீப் இன்சைட் டெரிட்டரி தாக்குதல் பண்றதுக்கு அப்படி பண்ணாலும் ஏதாவது மிலிட்டரி ஃபெசிலிட்டி, மிக முக்கியமான பகுதிகள், ராணுவத்துக்கு உட்பட்ட பகுதிகள் அது போல ஏதாவது தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னா எதுவுமே கிடையாது. பில்டிங்ஸை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, மக்கள் வாழும் பகுதி, இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி, அடுக்குமாடி கட்டடம் இது போல பகுதிகளை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. கூட இதே போல இன்னொன்னு ஒரியல் ஒப்லாஸ்ட், இது தொடர்ந்து அங்க பகுதியில் இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்ல டார்கெட் பண்றதா. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 42 ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒன்னு ஒரியல் பகுதியிலும் போய் விழுந்து வெடிச்சிருக்கு. அதுக்கான வீடியோ பெரிய சைட்ல லோடா இருக்கும். ஸோ ரஷ்யாவும் உக்ரைனுக்குள்ள பல இடங்களை தாக்குதல் பண்றாங்க, அதே போல உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள பல பகுதிகளை தாக்குதல் பண்றாங்க. இதுல என்ன இப்போ ஒரு கேள்வி ஆயிடுச்சு அப்படின்னா, சமீபத்துல ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி எதுன்னு அட்டாச் பண்றேன், ஆனா இப்ப திரும்பி அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் கார்டியன் பத்திரிக்கை. அது வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல வந்திருக்கு. என்னன்னா, ஏன் வந்து கம்மியான மிசைல் இருந்துமே இன்டர்செப்ட் பண்ண முடியல அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இதுக்கு பிரளயத்தை உண்டாக்குற மாதிரி இது போல மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்ததுனால இதுக்கு கவுண்டரும் உக்ரைன் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போக் பர்சன் ராணுவ தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த கார்டியன் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உக்ரைன் தானே சமீப காலத்துல ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால 25 வயசு கம்மியா மொபைலைசேஷன் குறைக்க முடியாதுன்றதுனால இது போல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்ஃபேண்ட்ரியா மாத்துறதா சொல்லி பண்ணாங்க இல்லையா. இப்ப அதுல ஆளுங்கெல்லாம் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலையை செய்யறதுக்கு பதிலா இன்ஃபேண்ட்ரி களத்துல போயிட்டதுனால இப்ப இங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல பல பகுதிகள்லாம் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற இவங்க சொல்ல. அதுக்கு உக்ரைன்ல இருந்து ஸ்போக் பர்சன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, சும்மா என்னையாத்த சொல்லிட்டு இருக்காதீங்க, என்னன்றது தெளிவா பேசிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, புரியுதுங்களா. சும்மா அப்படிலாம் கிடையாது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய சில நபர்களா நாங்க இன்ஃபேண்ட்ரியா மாத்தணும் தான். ஆனா அவங்க எல்லாம் வந்து பெரிய அளவுல ரொம்ப டெக்னாலஜியா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல ரொம்ப வேலை செய்யறவங்களாம் நாங்க பண்ணல. இப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு உதவி செய்யற ஆளுங்கெல்லாம் சிலர்லாம் இருப்பாங்க இல்லையா, மிசைல் லோடு பண்றதுக்கு இது போல இவங்களா டெக்னிக்கலா இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களாம் அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அது போதுமான அளவுக்கு இருக்கு. நாங்க பண்ணது சும்மா எடுபடி வேலை பார்த்தவங்க தான் அப்படிங்கிறதோட முட்டு கொடுத்து சமாளிச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு அளவுக்கு. இப்போ அது பிரச்சனை, அது ஆல்ரெடி இங்க மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருக்கிற ஆளுங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கும்போது இப்ப சைட்ல ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே இப்ப டிவியில பெருமளவுல எல்லாம் பேசுறது, மக்களோட குரல்கள் இப்ப வெளியே வந்து பிரதிபலிப்பாயிட்டு இருக்கு. சமீப காலமா என்னாச்சுன்னு தெரியல, உக்ரைனோட மீடியாக்கள்லாம் சில பல முக்கியமான விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மிக முக்கியமான விஷயம் டிமொபைலைசேஷன். என்னப்பா மொபைலைசேஷன் பேசிட்டு இருக்கா, நீ என்ன டிமொபைலைசேஷன் பேசுறீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் 1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா களத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. 47வது மெக்கானிக்ஸ் பிரிகேட்ல ரோபோ தேனியில உசு வீடியோ போட்டு போனவங்க இப்ப வரைக்கும் அங்கேயே நிக்கிறாங்க. அவங்க ரொட்டேட் பண்ணுமா இல்லையா, அவங்களுக்கு வீட்டுக்கு வரணும், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்குமா இல்லையா. இப்போதைக்கு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க. இப்போதைக்கு டிமொபைலைசேஷனுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உக்ரைனோட மீடியால உக்ரைனோட டெபுட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டரான கிராவலரி பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, இந்த வீடியோல இருக்கிறவர் தான் மீடியால உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார். இரு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்குது. இது மட்டும் கிடையாது, டிமொபைலைசேஷன் இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஆளுங்க வேணும், மொபைலைசேஷன் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படி மொபைலைஸ் பண்ணவங்கள வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சிக்கல் இருக்கு இல்லையா. உக்ரைன்ல சமீபத்துல பார்த்தோம் 211வது பிளண்டூன் பிரிட்ஜ் பிரிகேட், இந்த பிரிட்ஜ் போடுற பிரிகேடு அப்படிங்கிறது போல இந்த பிரிட்ஜ் எல்லாம் உடச்சு விட்டாங்கன்னா அந்த இடத்துல பிளண்டூன் பிரிட்ஜ் மாதிரி டெம்பரரி பிரிட்ஜை போடக்கூடிய பிரிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கமாண்டரு சிலுவையில அரைஞ்சு சொந்த உக்ரைனோட வீரர்களை டார்ச்சர் பண்றது, அடிக்கிறது, இது போல பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். சோ இப்ப அது குற்றம் நிரூபிக்கப்பட்டு கோர்ட்ல நிப்பாட்டிக்கிறாங்க 211வது பிரிகேட். இந்த செய்திகள்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதுக்குன்னு சொல்லி என்கொயரி கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. அந்த என்கொயரி கமிஷனோட தலைவரா இருக்கிறது யாரு அப்படின்னா உக்ரைனோட ஒரு எம்பி. அவங்களோட பேர் அன்னாஸ் கக்ராட், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, அந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். அப்படியே கொக்கி போட்டு இழுத்துக்கிறாங்க ஆங்கர். அப்படியே இவங்க தரப்புல இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரிகேடு மட்டும் சும்மா சொல்லாதீங்க, குறை சொல்லாதீங்க, மொத்தம் 22 பிரிகேடு இதை விட மோசமா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இன்வெஸ்டிகேஷன்ல ரிப்போர்ட் வந்திருக்குதுன்னு திடுக்கிடும் உண்மையில போட்டு உடைக்கிறாங்க. அங்க என்னடானா ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரிகேடுக்கு டிமொபைலைசேஷன் கிடையாது, ஆளுங்க பற்றாக்குறை இருக்கு.
அப்படியே ஆளுங்களுக்கு மொபைலைஸ் பண்ணி கொண்டு போய் வச்சா இப்போ 22 பிரிகேட் இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல வெளியே வந்திருக்குது, தகவல் வந்திருக்குது. மொத்தம் 22 பிரிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்களை உக்ரைனோட கமாண்டர்கள் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. போரே முடியல, இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய விஷயங்கள் வெளியே வருது அப்படின்னா எந்த அளவுக்கு அதிர்வலைகள் உக்ரைனுக்குள்ள ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது எக்ஸா ரோட்ல நடந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் திரும்பியும் சைல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கு. சேர்னிகோ பிளாஸ்ட் நடந்தது, சேர்னிகோ அப்படிங்கறதோட சொன்னாங்க. ஸோ அங்க வந்து மொபைலைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க, காய்ச்சி விட்டாங்க திரும்பவும் டிசிசி எம்ப்ளாயிஸா மக்கள்லாம் சேர்ந்து. இப்ப இது போல நடக்குது இல்லையா? அப்ப இது போல மொபைலைசேஷன் பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கு கோபம் வரதான் செய்யும். இத மேலும் அடிவேருந்து எரிகிற மாதிரி திரும்பவும் பாத்தீங்கன்னா மீடியால வந்து சைல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிசிசி எம்ப்ளாயி வந்து பிடிச்சிட்டு போறாங்க இல்லையா, அவங்கள இங்க பிடிச்சிட்டு போகும்போதே கொஞ்சம் கைகலப்பாகி தான் பிடிச்சிட்டு போறாங்க, அது பார்க்கும்போதே தெரியுது. அப்படி பிடிச்சிட்டு போற நபர்களை பிரிசனை விட மோசமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஆர்மி ட்ரைனிங்னாலே அப்படித்தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது மக்கள் சிவிலியன் வந்து ஃபோர்ஸ்டா மொபைலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி, ஏன்னா எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்றது தெரியாது சூழ்நிலாம், அவங்கள வந்து ஒரு கடினமான சூழலுக்குள்ள கொண்டு போகும்போது இது நியாயப்படுத்தவே முடியாதுங்க. இருக்கிறதான் போர்க்களம், எப்படி சொல்ல முடியாது. அப்படிலாம் சொகுசா வச்சுக்கிட்டாங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுடுறது, ஓடுறது, இது போல வேலைகள் நடக்காது. பட் இருந்தாலும் ரொம்ப மோசமான என்விரான்மெண்டா இருக்கு, பிரிசனை விட ரொம்ப மோசமா இருக்குன்றாங்க. இதுல எப்படி சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியல. எப்படின்னா பிரிசன்ல வந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து காயப்படுத்துறது, அடிக்கிறது, சில வேலைகளை சில்மிச வேலைகளை ஈடுபடுறாங்களா, அது போல பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிறு வயசு தான், இந்த மொபைலைசேஷன் சொல்றாங்களா அதை விட சிறு வயசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்களா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில பல காரணங்களுக்காக, டெக்னிக்கல் காரணங்களுக்காக தெளிவான விஷயங்கள் சொல்ல முடியாது. இது உக்ரைன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான். இப்ப இவங்க என்னன்னா ரஷ்யாவால ரெக்ரூட் பண்ணிடுறாங்க இது போல பசங்களை. இப்ப அவங்க வந்து டிசிசி எம்ப்ளாயிஸோட வீடு, கார்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து வெடி விபத்துகள், தீப்புத்தி வைக்கிறது, குண்டை தூக்கி வீசிடுறது, ஃபயர் கிராக்கர்ஸ் தூக்கி வீசுன்னு இது போல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்கன்னு உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. பட் ஆனா இது போல செய்திகள்லாம் மீடியாக்கள்ல போட்டீங்கன்னா அடிவேர்ல இருந்து கோவம் வந்து என் அப்பாவை புடிச்சிட்டு போயிட்டாங்க, என் தாத்தாவை புடிச்சிட்டு போயிட்டாங்க, என் பாட்டியை புடிச்சிட்டு போயிட்டாங்க, எங்க அம்மாவை புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்கிற கோவத்துல இது போல என் அண்ணனை புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கோவத்துல இது போல சிறு வயதுல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்முறையில இறங்குவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கருத்துக்கள் அனலிஸ்ட் தரப்புல இருந்து இருக்குது. கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை தான் உக்ரைனுக்கு போயிட்டு இருக்குது. தாக்குதல்கள் இருதரப்புல பெருமளவுல நடக்குது, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு உக்ரைன்ல. ஆனாலும் அமைதி பேச்சுவார்த்தைக்கும் ஒப்பந்தத்துக்கு போற மாதிரி தெரியல ஜெலன்ஸ்கி அவர்கள். நாட்டுல இருக்கக்கூடிய அதிபர் கடினமான முடிவுகள் எடுக்கும் போது கடினமான சூழ்நிலை உக்ரைனுக்கு இருக்கத்தான் செய்யும். அது எப்படி மக்கள் ஒரு சேர கடந்து வர போறாங்க, ட்ரம்ப் அவர்கள் வந்து எப்படி உக்ரைனுக்கு பேசி புரிய வச்சு ஒரு நல்ல டேர்ம்ஸ் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வர போறாங்களோ, இல்ல இது மிக பெரும் பிரச்சனையா போகுதா அப்படிங்கலாம் தெரியல. ஸோ பொறுத்து வந்து பாப்போம் என்ன நடக்க போய் இந்த உலகத்துலன்னு. ஓரளவுக்கு தகவல்கள் உக்ரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், தாக்குதலை பத்தி எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டி கோச், ரெண்டு சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.